வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் மிதுன ராசியில் செல்கிறார். காலை 8:46 வரை திருவாதிரையிலும் அதற்கு பிறகு புனர்பூசத்திலும் குருவினுடைய நட்சத்திரத்திலும் நட்சத்திர சாரத்தை சந்திரன் மாற்றிக்கொள்ளப் போகிறார். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த பதிவில் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 3ஆம் வீட்டில் பாக்யாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குருவினுடைய நட்சத்திரத்தில் அந்த பாக்யாதிபதியுடனும் பஞ்சமாதிபதியுடனும் இணைந்த ஒரு சந்திரனாக இருப்பது அற்புதமான அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தால் மேன்மைகள், அதிர்ஷ்டத்தினால் லாபம், தொழில் வளர்ச்சி, அதனால் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுப விரயங்களும் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது. திருமண வாழ்வில் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி, எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலும் 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலும் இருக்கிறார். 2 கூடிய புதன் 3ஆம் வீடாகிய சந்திரன் வீட்டில் இருப்பதும் அந்த 3 கூடிய சந்திரன் 2இல் இருப்பது வாக்குவன்மை, பேச்சினால் சில விஷயங்களை ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த வாக்குவன்மை இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். ஆனாலும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம், குறுக்கு வழியை நம்ப வேண்டாம். குடும்ப வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் வீட்டிலும் 2ஆம் அதிபதி சந்திரன் இவர்களுடைய ராசியிலும் இருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகம். அற்புதமான தன லாபம், பேச்சுவன்மை, வாக்குவன்மைன்னு சொல்லலாம். அதிகமான பணப்புழக்கம் ஏற்படுவதனால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், மன மகிழ்ச்சி. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று கண்காணிப்பாக இருப்பது. தாயார் ஆரோக்கியம், தந்தையார் ஆரோக்கியம், இதை பார்த்து கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பதும் பரிவர்த்தனையாக அந்த விரயாதிபதி புதன் ராசியில் இவங்களுடைய கடகத்தில் இருப்பதும் சில விரயங்கள் ஏற்படலாம். சுப விரயங்களாக இதை மாற்றிக்கொள்ளலாம். பிரயாணங்களால் நன்மை, ஆதாயம், பிரயாணம் பற்றிய சில ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நிலை. எல்லா முயற்சிகளும் பலிதமாகும். தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாயார் ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று அனுசரித்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் அது 12ஓடு தொடர்பாக பரிவர்த்தனையாக இருப்பதும் நீண்ட நாள் விஷயங்கள், முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் நீங்கி ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. காரிய வெற்றி ஏற்படும். பொருளாதாரத்தில் உயர்வு, தொழில் ரீதியிலான முயற்சிகளாக வெற்றி பெறும். பணி தொழில் இடங்களில் சற்று பெண்களிடம் கவனமாக பேசுவது, பழகுவது அது இவர்களுக்கு சற்று பாதுகாப்பை கொடுக்கும். இவங்களுடைய பாதகஸ்தானத்தில் சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாகிய மேஷத்தில் இருக்கக்கூடிய சுயசாரத்தில் உள்ள சுக்கிரன் கிரகம் எடுத்த முயற்சிகளிலும் சற்று நிதானம். பிற பெண்களிடம் நீங்க தொழில் பணி தொடர்பான விஷயங்களில் பேசும்பொழுது சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அற்புதமான 10-11 கூடிய பரிவர்த்தனை, தொழில் வளர்ச்சி, தொழில் ரீதியிலான அற்புதமான லாபங்கள், பணி வளர்ச்சி, பணியில் வருமானம் உயரும். புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. இல்லைன்னா அது பற்றிய முடிவுகள் இன்று ஏற்படும். ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 9-10 கூடிய பரிவர்த்தனையாக இருப்பது அதிர்ஷ்டத்தினால் தொழில் வளர்ச்சி, திடீரென்று தொழில் மாற்றங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சிகளாக ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இதனால் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. இருந்தாலும் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணை ஆரோக்கியம் இவை அனைத்தையும் சற்று கவனித்து பார்த்து கொள்வது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. பணி தொழில் விஷயங்களில் முக்கியமாக இவர்கள் சற்று எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது நல்ல நிலை. தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்ப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இன்று யோசிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு முடிவை கொடுக்காது. தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகளாக அது மாறக்கூடும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் உள்ள சந்திரன் 8ஆம் வீட்டோடு பரிவர்த்தனையாக இருப்பது வாழ்க்கை துணையுடன் முதலில் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பலனை புரிந்து கொள்ள வேண்டும். தாயார் ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் விட்டு கொடுப்பது இது போன்ற அதிக கவனமான பலன்களாக காட்டுகிறது. ஆனாலும் இவர்களுக்கு பெண்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடைய ஒரு
சப்போர்ட் இவங்களுக்கு ஆண்களாக இருப்பவர்களுக்கு கிடைக்கும். எண்ணிய விஷயம் நிறைவேறும். தொழில் பணி வளர்ச்சியில் ஏற்றம், எல்லாமே மெட்டீரியல் லாபங்களும். ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வளர்ச்சி, புதிய வேலை மாறக்கூடிய நிலை, வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, ஆல்ரெடி இருக்கிற வேலையில் வருமானம் உயரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் ஆக நல்ல ஒரு நிலை. திருமண வாழ்வில் சற்று கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இருவரும் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுத்து சென்றால் மட்டுமே அவர்களை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். உணவில் சற்று அதிக கவனம் தேவை. உணவின் மூலமாக ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். பேச்சில் நிதானம், முக்கியமாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். சிறிது ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலே அது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனமாக விட்டு கொடுப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியாக இருப்பவர் 5 இருக்கக்கூடிய சந்திரன் 4 பரிவர்த்தனையாக இருப்பது நல்ல ஒரு இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள், தொழில் வளர்ச்சி, தொழில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சில சிந்தனைகள் ஏற்படும். புது முதலீடுகள், புதிய விரயங்கள் பற்றிய ஒரு முடிவுகள் ஏற்படும். அற்புதமான பணி வளர்ச்சி, பணியில் உயர்வான வருமானம், இதெல்லாம் திருப்தி அளிக்கும். இருந்தாலும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், குழந்தைகளிடம் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்குமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 வியாழக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.